ஒவ்வொரு குறுக்கு வரிசையிலும் உள்ள 4 பெட்டிகளில் ஏதோ ஒரு பெட்டியில் உள்ள ஏதோ ஒரு எண் மட்டும் மாறுபட்டுள்ளது. அப்பெட்டிகளின் தெரிவை கண்டுபிடித்து விடையளிக்க. இங்க 4 நெடுவரிசைகள்ல எண்கள் கொடுத்திருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு பெட்டியில மட்டும் ஒரு எண் மாறுபட்டு இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் குறுக்கு வரிசையில பாருங்க, 3 9 5 8 9 7 8 7 எண்கள் இருக்கு. இதே எண்கள் தான் மத்த பெட்டியிலயும் இருக்கான்னு பாருங்க. இரண்டாவது பெட்டியில 8 9ங்கிறதுக்கு பதிலா 8 8 இருக்கு. அப்ப முதல் குறுக்கு வரிசையில மாறுபட்டது இரண்டாவது நெடுவரிசையில இருக்க எண் தான். அதே மாதிரி இரண்டாவது குறுக்கு வரிசை பாருங்க, 2 3 6 0 4 1 1 6 இருக்கு. இதே எண்கள் தான் மத்த பெட்டியிலயும் இருக்கான்னு பாருங்க. இரண்டாவது பெட்டியில 2 3 7 0 இருக்கு. அப்ப இங்க இரண்டாவது நெடுவரிசை மாறுபட்டு இருக்கு. அதே மாதிரி மூணாவதுல பாருங்க, கடைசி 4 எண்கள்ல 6 2 2 9 இருக்கு. முதல் பெட்டியில மட்டும் 6 3 2 9 இருக்கு. இதுதான் மாறுபட்டது. நான்காவது குறுக்கு வரிசை பாருங்க, மூணாவது பெட்டியில 4 4 3க்கு பதிலா 4 4 4 வந்திருக்கு. இதுதான் மாறுபட்டது. ஐந்தாவது குறுக்கு வரிசை பாருங்க, 2 1 3 9க்கு பதிலா நான்காவது பெட்டியில 2 1 3 8 இருக்கு. அப்ப இங்க இதுதான் மாறுபட்டது. கடைசி குறுக்கு வரிசையில பாருங்க, 0 3 3க்கு பதிலா இரண்டாவது பெட்டியில 0 3 4 கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க இரண்டாவது பெட்டி தான் மாறுபட்டது. அப்ப மாறுபட்ட பெட்டிகளோட எண்களை சொல்லுங்க. 2 2 1 3 4 2. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குறுக்கு வரிசையிலும் உள்ள 4 பெட்டிகளில் ஏதோ ஒரு பெட்டியில் உள்ள ஏதோ ஒரு எழுத்து மட்டும் மாறுபட்டுள்ளது. அப்பெட்டிகளின் தெரிவை கண்டுபிடித்து விடையளிக்க. இங்க 4 நெடுவரிசைகள்ல எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு குறுக்கு வரிசையிலையும் ஏதோ ஒரு பெட்டியில மட்டும் ஒரு எழுத்து மாறுபட்டிருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் குறுக்கு வரிசையில பாருங்க, PX CI PU IM இருக்கு. இதே எழுத்துக்கள் தான் அடுத்தடுத்த பெட்டிகள்ல இருக்கா பாருங்க. இரண்டாவது பெட்டியில Pக்கு பதிலா Qன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க இரண்டாவது பெட்டி தான் மாறுபட்டது. அடுத்த குறுக்கு வரிசை பாருங்க, QV MI AO KC. இதே எழுத்துக்கள் தான் அடுத்தடுத்த பெட்டிகள்ல இருக்கா. மூணாவது பெட்டியில MIக்கு பதிலா MJன்னு இருக்கு. அப்ப இங்க மூணாவது பெட்டி தான் மாறுபட்டது. அடுத்த குறுக்கு வரிசை பாருங்க, முதல் பெட்டியில HS EAன்னு இருக்கு. அடுத்தடுத்த பெட்டிகள்ல HS DAன்னு இருக்கு. அப்ப இங்க முதல் பெட்டி தான் மாறுபட்டது. நான்காவது குறுக்கு வரிசை பாருங்க, JCக்கு பதிலா மூணாவது பெட்டியில JDன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க மாறுபட்டது மூணாவது பெட்டி தான். அடுத்த குறுக்கு வரிசை பாருங்க, இரண்டாவது பெட்டியில ISக்கு பதிலா ITன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க மாறுபட்டது இரண்டாவது பெட்டி. கடைசி குறுக்கு வரிசையில பாருங்க, AWக்கு பதிலா AX கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க மாறுபட்டது நான்காவது. அப்ப மாறுபட்ட பெட்டிகளோட எண்கள் சொல்லுங்க. 2 3 1 3 2 4. இது ஆப்ஷன் C ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. கீழே சுருள் வடிவில் ஒரு எழுத்து தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எத்தனை இடங்களில் ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்து வந்துள்ளது என கண்டுபிடி. இந்த படத்துல அம்புக்குறி போற திசையில தான் நம்ம எழுத்துக்களை பார்த்துட்டே போனோம். இங்க ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய மெய்யெழுத்து அப்படின்னு கேட்டிருக்கனால முதல்ல நம்ம உயிரெழுத்து எங்கெங்க இருக்குன்னு பாத்துட்டோம்னா அதுக்கு அடுத்து மெய்யெழுத்து இருந்தா அதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். பாருங்க, முதல்ல எங்க உயிரெழுத்து இருக்கு? ஐ இருக்கு. அடுத்து யூ, அடுத்து யூ, அடுத்து யூ, அடுத்து ஒரு ஈ இருக்கு. இதுக்கு அடுத்து இருக்கிற எழுத்துக்கள் மெய்யெழுத்தா இருந்தா இத நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். ஐக்கு அப்புறம் இருக்கிறது கியூ, இது ஒரு மெய்யெழுத்து. அப்ப இத நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்ததா யூக்கு அப்புறம் டி இருக்கு. அப்ப இது ரெண்டாவது. அடுத்ததா
யூக்கு அப்புறம் ஜே இருக்கு, அப்ப இது மூணாவது. யூக்கு அப்புறம் வி இருக்கு, இது நான்காவது. ஈக்கு அப்புறம் எக்ஸ் இருக்கு, அப்ப இத ஐந்தாவதுன்னு எடுத்துக்கலாம். அப்ப 5 இடங்கள்ல இந்த மாதிரி வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் டி 5 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. கீழே சுருள் வடிவில் ஒரு எண் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எத்தனை இடங்களில் 3 ஒற்றை எண்கள் அடுத்தடுத்து வந்துள்ளன என கண்டுபிடி. இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே ஓரிலக்க எண்கள் தான். அப்ப ஓரிலக்க ஒற்றைப்படை எண்களான 1, 3, 5, 7, 9 இந்த எண்கள்ல ஏதாவது எண்கள் அடுத்தடுத்து 3 முறை வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, முதல்ல 3, 3, 7 இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா 9, 7 இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து 8 வந்துருது. அது ஒரு இரட்டைப்படை எண். அப்ப நம்ம அதை எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா இங்க நமக்கு 1, 5, 9 கிடைக்குது. மீண்டும் அதை தொடர்ந்து 1 இருக்கனால இதை நம்ம 2 பகுதிகளா எடுத்துக்கலாம். 1, 5, 9, 1, 5, 9, 1 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தள்ளி 5, 7, 3 இருக்கு. வேற எதுவும் இங்க நமக்கு இல்ல. அப்ப நமக்கு கிடைச்சது 4 முறை இந்த மாதிரி வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் பி 4 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. கீழே சுருள் வடிவில் ஒரு எண் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எத்தனை இடங்களில் 3 அடுத்தடுத்த வெவ்வேறு எண்கள் ஏறுவரிசையில் அமைந்துள்ளன என கண்டுபிடி. இங்க அம்புக்குறி போற திசையில தான் நம்ம எண்களை பார்த்துட்டே போனோம். 3 அடுத்தடுத்த வேற வேற எண்கள் ஏறு வரிசையில அமைஞ்சிருக்கான்னு நம்ம பார்க்கணும். முதல்ல பார்த்துட்டே வாங்க. 6, 3, 7 இது ஏறு வரிசையில இல்ல. அடுத்ததா 3, 7 இது ஏறு வரிசையில இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த எண் 7 விட பெருசா இருக்கணும். ஆனா அங்க 7ஆவே இருக்கு. அப்ப இதை நம்ம ஏறு வரிசைன்னு எடுத்துக்க முடியாது. அடுத்ததா 7, 7, 3 இது ஏறு வரிசையில இல்ல. அடுத்ததா 7, 3, 8 இதுவும் ஏறு வரிசையில இல்ல. இதே மாதிரி நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா அடுத்ததா 2, 6, 7 இருக்கு. இது 3 வெவ்வேறு எண்கள் அடுத்தடுத்து ஏறு வரிசையில அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருக்க 3 எண்களை தான் நம்ம எண்ணிக்கையில எடுத்துக்கணும். அப்ப இது ஒரு முறை. இதே மாதிரி நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா 3, 7, 8 இருக்கு. இத நம்ம எண்ணிக்கையில எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா 4, 6, 7 இருக்கு. அப்ப இங்க 3 முறை அந்த மாதிரி ஏறு வரிசையில அமைஞ்சிருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. கீழே சுருள் வடிவில் ஒரு எண் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எத்தனை இடங்களில் 3 அடுத்தடுத்த வெவ்வேறு எண்கள் இறங்கு வரிசையில் அமைந்துள்ளன என கண்டுபிடி. முதல்ல பாருங்க, 6, 8, 9 இருக்கு. இது ஏறு வரிசையில் அமைஞ்சிருக்கு, இறங்கு வரிசை கிடையாது. அப்ப இத நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. அடுத்ததா 8, 9, 9 8, 9 ஏறு வரிசையில இருக்கு. அப்ப இதுவும் கணக்குல வராது. அடுத்ததா 9, 9, 4 இருக்கு. இங்க 9, 9 சமமா இருக்கனால இத நம்ம இறங்கு வரிசைன்னு சொல்ல முடியாது. அடுத்ததா 9, 4 4க்கு அப்புறம் வரக்கூடிய எண் 4 விட சின்னதா இருந்தா நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். ஆனா இங்க 4 விட பெருசா இருக்கு. அப்ப இது இறங்கு வரிசை கிடையாது. இந்த மாதிரி பார்த்துட்டே வாங்க. இங்க 7, 5, 2 இது இறங்கு வரிசையில இருக்கு. அப்ப இத நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அடுத்ததா 2க்கு அப்புறம் 1 அமைஞ்சிருக்கு. அப்ப நம்ம 5, 2, 1 அப்படின்னு இந்த 3 எண்களையும் கணக்குல எடுத்துக்கலாம். மீண்டும் நம்ம பார்த்துட்டே போனோம்னா நமக்கு இறங்கு வரிசையில எதுவுமே அமையல. அப்ப 2 தான் சரியான எண்ணிக்கை. ஆப்ஷன் டி சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. கீழே சுருள் வடிவில் ஒரு எழுத்து தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எத்தனை இடங்களில் எழுத்துக்களின் இடமதிப்பு 5 மடங்காக அமைந்துள்ளது என கண்டுபிடி. இங்க அம்புக்குறி போற திசையில தான் நம்ம எழுத்துக்களை பார்த்துட்டே வரணும். இங்க எழுத்துக்களோட இடமதிப்பு 5 மடங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தோம்னா 5, 10, 15, 20, 25 இந்த 5 இடங்கள்ல வரக்கூடிய எழுத்துக்கள் 5வதுனா இ, 10வது ஜே,
15வது O, 20வது T, 25வது Y. இந்த எழுத்துக்கள் எத்தனை முறை எங்கெல்லாம் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு E வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா இன்னொரு E இருக்கு. அது பக்கத்திலே ஒரு Y, அதுக்கப்புறமா O, மீண்டும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு Y இருக்கு. அப்போ மொத்தம் நமக்கு 5 இடங்கள்ல இது வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள சுருள் வடிவில் ஒரு எழுத்து தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எத்தனை இடங்களில் ஒரு மெய்யெழுத்தை தொடர்ந்து ஒரு உயிரெழுத்து வந்துள்ளது என கண்டுபிடி. இங்க அம்புக்குறி போற திசையில தான் நம்ம எழுத்துக்களை பார்த்துட்டே போனோம். இங்க மெய்யெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உயிரெழுத்துன்னு கேட்டிருக்காங்க. நம்ம உயிரெழுத்து எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா அதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். முதல்ல பாருங்க, ஏ இருக்கு, அடுத்து ஒரு யூ இருக்கு, அடுத்து ஒரு ஓ இருக்கு, அடுத்ததா ஒரு ஏ, ஒரு ஓ, அப்புறம் யூ, ஓ, அடுத்து ஒரு இ இருக்கு, அப்புறம் ஐ. இதுல எந்தெந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி மெய்யெழுத்து இருக்கோ அதுதான் நமக்கு விடையில வரும். ஏக்கு முன்னாடி பாருங்க என் இருக்கு, இது ஒரு மெய்யெழுத்து தான். அப்ப இதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அடுத்ததா யூ இருக்கு, அதுக்கு முன்னாடி வி இருக்கு, இதுவும் ஒரு மெய்யெழுத்து தான். இதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அடுத்ததா பாருங்க, பக்கத்திலேயே ஓ இருக்கு, ஆனா அந்த ஓக்கு முன்னாடி இருக்கிற யூ ஒரு மெய்யெழுத்து கிடையாது, உயிரெழுத்து. அப்ப இதை நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. அடுத்ததா ஏக்கு முன்னாடி கே இருக்கு, இதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அடுத்ததா ஓ இருக்கு, அதுக்கு முன்னாடி உயிரெழுத்தான ஏ தான் இருக்கு. அப்ப இதை நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. அடுத்ததா யூ இருக்கு, அதுக்கு முன்னாடி எஃப் இருக்கு, இதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அடுத்ததா ஓ, அதுக்கு முன்னாடி சி, இதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அடுத்ததா இ, அதுக்கு முன்னாடி பி, இதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அடுத்ததா ஐ, அதுக்கு முன்னாடி எம், இதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு மொத்தம் எத்தனை ஒரு மெய்யெழுத்து தொடர்ந்து உயிரெழுத்து வந்திருக்கு? 7 இடங்கள்ல. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. நிழலிடப்பட்ட இரு கோணங்களின் மதிப்புகள் யாவை? இங்க ஒரு வட்டத்தை பல்வேறு வட்டக்கோண பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை வட்டக்கோண பகுதிகள்னு பாருங்க. 36 வட்டக்கோண பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அப்போ வட்டத்தோட முழு கோணம் 360 டிகிரி. அதை நம்ம 36ஆல வகுத்துட்டோம்னா ஒரு வட்டக்கோண பகுதியோட கோண அளவு நமக்கு கிடைச்சிரும். அப்ப 360 டிவைடட் பை 36னா ஒரு வட்டக்கோண பகுதி இங்க 10 டிகிரி கோணத்தை கொண்டதா இருக்கு. அதுல முதலாவது நிழலிடப்பட்ட பகுதியோட எண்ணிக்கை பாருங்க. மொத்தம் 12 பகுதிகள் நிழலிடப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு வட்டக்கோண பகுதியோட கோணம் 10னா 12ஓடது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 12 × 10 120. அதே மாதிரி இரண்டாவதுக்கு பாருங்க, 8 வட்டக்கோண பகுதிகள் நிழலிடப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப 8 × 10 80 டிகிரி. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.